நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2025ல வந்துட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட பிளட் டேட்டி அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. அதாவது உலகத்திலே பார்த்தீங்கன்னா பழமையான ஒரு பொக்கிஷத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக நம்ம படத்தோட ஹீரோ, அதுக்கப்புறம் அவங்களோட டீம்மேட்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்ற தீம்ல தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை வந்துட்டு நகரும். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு காமிக்கிறாங்க. இவர் பாத்தீங்கன்னா இவர் டீம்மேட்ஸோட சேர்ந்து ஒரு பேங்க்ல வந்துட்டு கொள்ளடிக்கிறாரு. ஸோ கொள்ளடிச்ச பணத்தை பிரிக்கும் போது திடீர்னு அந்த டீம்ல இருந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட சேர்த்து அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுறா. இருந்தாலுமே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உயிர் பொழைச்சிடுறாரு. ஸோ அந்த பொண்ணு தேடி எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உலகத்திலே விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை வந்துட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி தான். தென் படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரியான அந்த கொரியோகிராஃபுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்துல வரக்கூடிய டார்க் காமெடி ஹியூமர் சீக்வன்ஸா இருக்கட்டும், தென் படத்தோட ஸ்க்ரீன் பிளேயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே லேக் அப்படின்றது இல்லவே இல்லை. ரொம்பவே ஸ்பீடாவே கொண்டு போயிருந்தாங்க. மெயினா இந்த படத்துல அந்த கிரைம் பண்ணக்கூடிய சீக்வன்ஸா இருக்கட்டும், அதுக்கான பிளானிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா எமோஷன் அப்படின்றது சுத்தமா இருக்காது. ஸோ அது இந்த படத்துடைய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலா வந்துட்டு இந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இருந்தாலுமே இந்த படத்துல பாத்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ தனியா மட்டுமே பாருங்க.